പ്രഭാതവേളയിൽ പ്രപഞ്ചത്തിൻ നാഥന് പ്രണവാർച്ചന ചെയ്യുന്നു. പ്രമോദമോടാ തിരുസന്നിധിയിൽ പ്രാർത്ഥന പുഷ്പങ്ങളേകുന്നു. പ്രഭാതവേളയിൽ പ്രപഞ്ചത്തിൻ നാഥന് പ്രണവാർച്ചന ചെയ്യുന്നു. മന്നിതിൽ സ്നേഹത്തിൻ മാർഗം തെളിക്കുവാൻ മാനവരൂപം പൂകിയോനേ. മന്നിതിൽ സ്നേഹത്തിൻ മാർഗം തെളിക്കുവാൻ മാനവരൂപം പൂകിയോനേ. മക്കളാം ഞങ്ങളെ പാവന സ്നേഹത്തിൽ മുന്നേറുവാൻ തുണയേകിടണേ. മക്കളാം ഞങ്ങളെ പാവന സ്നേഹത്തിൽ മുന്നേറുവാൻ തുണയേകിടണേ. പ്രഭാതവേളയിൽ പ്രപഞ്ചത്തിൻ നാഥന് പ്രണവാർച്ചന ചെയ്യുന്നു. പ്രമോദമോടാ തിരുസന്നിധിയിൽ പ്രാർത്ഥന പുഷ്പങ്ങളേകുന്നു. പ്രഭാതവേളയിൽ പ്രപഞ്ചത്തിൻ നാഥന് പ്രണവാർച്ചന ചെയ്യുന്നു.
யாருடைய மகிமையும் அவர் தலைமையும் ராகமுள்ள அவர் யுத்தத்தில் ராகமுள்ள வாசல்களே உள்ள தலைகளே உயர்வுகள் அநாதி கதவுகளே உயர்வுகள் மகிமை ராஜா பிரவேசிப்பார். இப்படியே கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் வந்தது. அதை முடிக்கப்பட்டது. சாலமோனுடைய கர்த்தருடைய ஆலயம் கட்டியிருக்கிறது. அப்பொழுது சாலமோன் காலங்களிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். தேவரே வாசம் பண்ண வீடும் தேவரிடத்தில் தரத்தக்க நிலையான ஸ்தானமாகிய ஆலயத்தில் கட்டினேன் என்று சொல்லி ராஜாவுக்கு இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் செய்தார். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். சகோதரமே, எங்களுடைய முன்னோரை சந்தித்து ஆசீர்வதித்து அவர்களுடையாகவும் இந்நாட்களிலே உமது நேரடியாக சந்தித்து மூலமாகவும் எங்களை ஒரு தினமாக இச்சபை ஆண்டவருக்கு பிரியமான திருப்பணிகள் செய்யவும் அருள் செய்து இந்த ஆண்டுகளே ஆனவர் வாரிகளை பயன்படுத்தின அன்புடைப்பார்கள் உருவாக்கர்கள் இறைவர்களுக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாட்களும் இங்கே கூடி அவரை ஆராதிக்கின்ற சபை மக்கள் அவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக மிக சிறப்பான திருப்பணியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆலயத்தை விரிவாக்கி ஆலயத்துடைய பரிசுத்த பீடத்தை இதை திருத்தரப்பு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். சபைகளோ கடைகளோ பங்களிப்பு தந்த பிரார்த்தனை செய்த உழைத்த ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஆண்டுடைய சகாயமும் நடத்தலும் மக்களே கூட இருந்தது என்பதை திருப்பணியின் மூலமாக நாங்கள் கண்டு கடைகொண்டு செய்ய தந்த ஆண்டவரை சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் மகிமையாக ஆண்டவரை காரணமாக நாங்கள் திருத்தரப்பு செய்து பிரவேசித்து மக்களை மேற்கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவரின் மகிமை வாரியத்தையும் நாங்கள் திருத்தரப்பு செய்கிற இடத்தை நிரப்பி மக்களை சுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இதில் நடைபெறுகின்ற நூற்றாண்டு கொள்கை சாக்கிரமங்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் ஆண்டவர் மகிமையாக அங்கே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவருடைய கிருபையை தியானித்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கடந்து சொல்ல சேவகர் போதகர் உருவானவர் படிவுடைக்காரர்கள் ஆகிய பிரிவோடு உம்படியை செய்ய எங்களை வழிநடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் பிதாவே, ஆமென். தந்தை மைந்த பூஜாவினாலே நூற்றாண்டு விரிவாக்கத்தையும் ஆண்டு நாமத்திற்காக திருத்தரப்பு செய்கிறேன். தந்தை மைந்த பூஜாவின் திருப்பினாலே நூற்றாண்டு நிறைவுகளை திருத்தரப்பு செய்கிறேன்.
glory of God, seriously charitable atmosphere, certainly the church, altar dedicated by Bishop, the presence of various objects and the district minister, Ron Piquas, pastor, and 26/12/2010.
7 മുതൽ 17 വരെയുള്ള വസനങ്ങൾ വാക്യങ്ങൾ 26. சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை இருக்கிறேன்.
அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாக இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போயிற்று, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இல்லை. தன் சகோதரனை வைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை கொண்டாடுகிறபடியால் தான் போகும் இடம் நல்லதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்திற்காக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கரை நீங்கள் கேட்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினால் தேவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினால் நீங்கள் பொல்லாங்கனை செய்ததினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகம் அது நிச்சயம் முடிந்து போகும். தேவனை சிந்திக்கும்படி செய்கிறவனோ என்னை நிலைத்திருப்பான். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடைய பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார். தமிழத்தில் இப்படி சொன்னவருக்கு அவர் பிரதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு மேலே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் தற்றும் இவர்களே. பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவர் எவரோ அவரே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்றார் என்பதை. சபைநாள், ஞானஸ்நானம், திருவிழப்படுதல், திருவிழு ஆகிய இந்த ஆராதனைகளில் கலந்து கொள்ளாத நமது அன்புடைய பேராளர்களையும் பற்றுபோதர்கள், திருச்சிறுமக்கள், நண்பர்கள் யாவையும் வரவேற்பது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய திருச்சபைக்கு இந்த நாள் முக்கியமான நாள், மிக முக்கியமான நாள். நாங்களோடு சந்தோஷமாக நூற்றாண்டு விழா, அந்த காலத்திலேயே ஆண்டவர் நூற்றாண்டு விழாவை பாடுகிறார். ஆண்டவருக்கு நன்றியறிதல் விழாவாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த திருச்சபை உருவாக காரணமாக இருந்தவர்களை நினைவு கூறுவோம். நிச்சயமாக அவருடைய தியாக மனப்பான்மையினால், தூரக்காட்சியினால் இந்த இடத்திலே ஒரு ஆலயம் கொண்டவும், இந்த ஆலயத்தின் மூலமாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் இருந்தார். அவர்களை நாம் நினைவு கொள்வோம். நம்முடைய ஜெபத்திலும் அவர்களை நினைவு கொள்வோம். மேலும் இந்த நூற்றாண்டு விழா ஆலயத்திலே இந்த குடும்பமாக பணி செய்த ஊழியர்கள், போதகர்கள், மூப்பன்மார்கள், சபை செயலர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் யாவரையும் நாம் நினைவு கொண்டு அவர்களை நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த
கொண்டிருக்கிறார்கள். எந்த காரியமாக நம்முடைய செயல்படுவதெல்லாம் நம்முடைய நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபை சார்பும் சபை கமிட்டி சார்பும் என்னுடைய சார்பும் நன்றிய வாழ்த்துக்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய பாசத்திற்குரிய சிறப்பு விருந்தாளியாகிய நம்முடைய பேராயர்கள் அவர் அப்போதே சொல்லியிருக்கார்கள், வரவேற்பு வேண்டாம், ஏன்னா 10 மணிக்கு கல்வி சேர்த்து அங்கே செல்ல வேண்டும். சுருக்கமாக எல்லாமே சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பேராயர்கள் கடந்த 27/12/2009 கடந்த வருடம் சபைநாள் விழாவுக்கு நம்முடைய இந்த நூற்றாண்டு விழாவை துவக்கி வைத்தார்கள். அன்றைக்கு நான் சொன்னேன், ஞாபகம் வைத்திருக்கிறேன், அது பேராயராக வந்தார்கள், இன்று மாடரேட்டராக வந்திருக்கிறார்கள். அதே சொன்னேன், அவர்களுடைய நூற்றாண்டு விழா நிறைவு நிகழ்ச்சியை நீங்கள் மாடரேட்டராக வந்து எங்களுக்கு நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். தெய்வபக்தி, கடுமையான உழைப்பு, இந்த ரெண்டும் இருந்தால் இவ்வளவு பெரிய உயர்ந்த மிக உயர்ந்த பதவிகளை ஆண்டவர் கொடுப்பார் என்பதற்கு நம்முடைய பேராயர் அவர்கள் சாட்சி. அழைத்த உடனே செவருக்கோடு திருச்சபையார் இன்றைக்கு காலையில் சொன்னார், நாம் வரவேற்க முடியவில்லை. அங்கு சென்று அவரை வரவேற்க வந்து எல்லா முன்னமே வந்தார்கள். நான் சொன்னேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் எப்படி வந்திருந்தோம் என்று செவருக்கோடு தெரிஞ்சார்கள். அவருடைய சேர்ச்சார் அழைத்து வந்திருக்கிறார்கள். வந்து இந்த நாளிலே நமக்கு நம்முடைய புதிதாக ஆண்டவர் கிருபையாக நமக்கு தந்த ஆலய விரிவாக்க அந்த நூற்றாண்டு விழா ஆலயத்தின் ஆறுதல் பகுதியை திறந்து வைத்து அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். இன்னும் ஞானஸ்நான ஆராதனை நடத்திருக்கிறார்கள். 25 பிள்ளைகளுக்கு திடப்படுத்தல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த திருவிழா ஆராதனையை நடத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்ற நேரத்துக்கு முன்பாகவே நம்முடைய திருச்சபையிலே வந்து எல்லா காரியங்களையும் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபை சார்பிலும் சபை கமிட்டி சார்பிலும் என்னுடைய சார்பிலும் வாழ்த்தி வருகிறவர்கள் கொண்டாடி கொள்வார்கள். வாழ்க்கையை அவர்களுக்கு நம்முடைய சபை பொருளாளர்கள் கொண்டாடி கொள்வார்கள். அவர்களை நான் ஒரு போதகராகத்தான் கண்டேன். 2 வருடங்களுக்கு முன்பதாக கொடுத்தார்கள். ஆனால் அவர் ஒரு இன்ஜினியராக வேலை செய்தார். இந்த ஆலயத்தின் வேலைகள் எல்லாம் அவர் தான் பொறுப்பாக அதனுடைய ஆர்டர் டிசைன் எல்லாமே அவர்கள் இன்ஜினியரோடு ஆலோசித்து அவர்களுடைய ஆலோசனையாக சேர்ந்து மிக அருமையான காலத்திலே நம்முடைய திருச்சபை மக்கள் அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் அவர்கள் இடம்பெற்றுவிட்டார்கள். நானும் வந்தவுடனே நினைத்தேன், அருமையான ஒரு இல்லம் கட்டி கொடுத்திருக்கிறோம், இல்லத்தில் தங்காமல் எப்படி வேலை செய்ய முடியும் என்று. நிச்சயமாகவே இல்லத்தில் தங்கி வேலை செய்கிறதை விட அதிகமாக வேலை செய்கிறார்கள். காலையில் 6 மணிக்கு நான் குட்டங்களை நிற்கிறது, என்ன கனிமாத்தோடு நிற்கிறேன், மல்லாக்கோடு நிற்கிறேன். நான் வீடு செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு 10 வீடு முடிச்சுக்கலாம். மிக அருமையானவர்கள், நம்முடைய திருச்சபையால் மறக்க முடியாதவர்கள். அவர்களும் நம்முடைய திருச்சபை சார்பிலும் கமிட்டி சார்பிலும் என்னுடைய சார்பிலும் அவர்களுக்கு வாழ்த்தையும் வரவேற்பையும் கொடுக்கிறது. நம்முடைய பேட்டிகள் அவர்கள் அவருக்கு சாப்பிடுவார்கள். நம்முடைய முன்னாள் போனவர்கள் யாருக்கும் வர முடியவில்லை. ஆனால் ஒரு சிலர் வருவார்கள். இந்த விழா முடிந்த பிறகு வந்து சேர்வார்கள். அப்போது நமக்கு ஆலோசனை கேட்பதற்காக ஒரு என்ஜினியர் தேவை. அதற்காக நாம் சபை கமிட்டியில தீர்மானம் போட்டோம். கிரைஸ்ட் சர்ச்சை சேர்ந்த ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் சிறில் சார்ல்ஸ் அவர்கள் எனக்கு மிகவும் பழக்கமானவர்கள். ஏனென்றால் அவர் டிஎம்பிபி அவர் ஓய்வு பெற்ற பிறகு டிஎம்பிபி ஊழியத்தின் என்ஜினியராக இருக்கிறார்கள். மலையிலே நாங்கள் சேர்ந்து அநேக திருச்சபைகளை கட்டியிருக்கிறோம். இலவசமாக வந்து அவருடைய சொந்த செலவிலே எல்லா பணியும் அப்படி தருவார்கள். வந்து எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தார்கள். அவர்களும் இந்த நாளிலே இந்த திருச்சபையிலே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் திருச்சபை சார்பிலும் சபை கமிட்டி சார்பிலும் என்னுடைய சார்பிலும் வாழ்த்தி
வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு ஜான்கினார் அவர்கள் இப்போது கொண்டாடப்படுவார்கள். வேலை செய்த கார்மிக் வேலை செய்த சாபுமார்கள், இன்னும் மத்தியாசாரோடு இணைந்தவர்கள், இன்னும் எலக்ட்ரிக்கல் வேலை செய்த மார்க் அவர்களோடு இணைந்தவர்கள், இன்னும் பெயிண்டிங் வேலை செய்த மோகன் அவர்களோடு வேலை செய்த அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்தி வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் காரியங்களை செய்கிறோம். சபை கமிட்டின்னு சொல்லும்போது பொருளாளர் பொறுப்பான முக்கியமான பகுதி கடுமையாக இருக்கிறது. எனக்கு தெரியும் அவர்களுக்கு உழைப்பார்கள். அப்படி நான் எதிர்பார்த்து அதிகமாக உழைத்து கட்டுமான பணிகளும் எல்லா பணிகளும் மிக அதிகமாக உழைத்து நல்லபடியாக பணிகளை செய்து வருகிறார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபை சார்பிலும் சபை கமிட்டி சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். சபை கணக்கர்கள் மிக அருமையான ஒரு சகோதரன் ஜான் அவர்கள், உண்மையாகவே அவரை மாதிரி கணக்கு எழுதுவதை நான் பார்க்க முடியாது. அவ்வளவாக நீட்டாக இருக்கும். மட்டுமல்ல, ஒரு பைசா சந்தேகம் இருந்தாலும் அவர் பொருளாதாரம் போட்டு நல்லா வேலை வாங்கிடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு பைசா இருந்தாலும் அதை கிளியர் ஆக்கித்தான் அவர் கணக்கு எழுதுவார். அப்படி நல்ல ஒரு கணக்கு எடுத்திருக்கிறார். இன்னும் மூத்த அடிக்கிறார் சகோதரர் அவர்கள், இன்னும் சகோதரர் ஜோன்ஸ் அவர்கள், சகோதரர் பிரைட் அவர்கள், இன்னும் நீங்கள் சகோதரி கோபி கீதா கோபி அவர்கள், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பை சமையலை நிகழ்ச்சியாக இருக்கிறோம். அடுத்ததாக இந்த மிகப்பெரிய பணி எப்படி அந்த ஆய்வாளர்கள் உண்டு என்ன போதல் அறிவித்தாலும் உடனடியாக அது பலன் அடுத்த வாரத்திலே கிடைக்கும். எல்லா பொருட்களையும் போதல் அறிவித்தவுடனே நல்லபடியாக ஜெபித்து கொடுத்து தாங்கி வந்த திருச்சபையில் உள்ள அத்தனை குடும்பங்களையும் அத்தனை நபர்களுக்கும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய கமிட்டி மற்றும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நண்பர்களாக வந்தவர்கள் உண்டு, வழி திருச்சபையில் வந்தவர்கள் உண்டு, இன்னும் அயல்தாக வந்தவர்கள் உண்டு. உங்கள் யாவரையும் என்னுடைய வரவேற்பை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் விசேஷமாக இந்த சமையல் வேலை செய்துள்ள சகோதரர்கள் போட்டவர்கள் யாவருக்கும் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நம்முடைய பேராயர் அவர்கள் மலரை வெளியிட இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு ஒரு என்னுடைய வேண்டுகோளையும் நான் விரும்புகிறேன். நம்முடைய பேராயர் அவர்கள் மலரை காட்டியிருக்கிறார்கள். 2 வருடங்கள் பதவி உண்டு. இந்த வருடம் இருப்பார்கள். அப்படி அவர் நவீன 4 வருடம் அவர் மாணவர்களாக இப்போதும் அவர்கள் மாணவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் 5 மணிக்கு நம்முடைய சென்று மாணவர்கள் வசதியாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். நம்ம மாதிரி ஒரு பேராளி அடுத்த ஒரு பேராளி உருவப்படுத்திருக்கிறார்கள். 8 தான் வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஒரு அருமையான நம்முடைய பேராளர்கள் ஓய்வு பெறுவதற்கு 5 வருடங்கள் இருக்கிறது. அதை 4 வருடங்கள் மாணவர்களாக இருப்பார்கள். இந்த ஆலயத்தை முறையாக நிறுத்தி அவர் மூலமாக அந்த ஆலயத்தை நாம் விருது செய்ய நாம் யாவரும் ஏசியோம் வேண்டுகோளாக இருக்கிறது. தேவதாவை நம் யாவரையும் ஆசிரியராக ஆலயத்தில் அவர்களை வாழ்த்துகிறேன். அவருடைய தலைமைத்துவத்தையும் அவருடைய கடமைகளையும் உங்களை பேராயும் தாராளமாக அங்கீகரித்திருக்கிறது மட்டுமல்ல, தென்னிந்திய திருச்சபை முழுவதுமாக அங்கீகரித்திருக்கிறது. இந்த வளர்ச்சி தென்னிந்திய திருச்சபையிலே நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கிட அவர்கள் மூலகாரணமாக அமைந்துள்ள கடவுளர்களை 42வது பாடல் தந்தாரை போவே திருச்சபையாரே தனிப்பாடி பாடிய பாடல் பதவி அனுபவத்தில் முதல் 2 சந்தங்கள் மட்டும் பாடுவோம். முதல் 2 சந்தங்கள் மட்டும் தொடர்ந்து பேராய